அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பெருநாளுடைய மினி விளாக் பார்க்கலாமா? பெருநாளுடைய ஃபஜர் நேரம் மாஷா அல்லாஹ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அல்லாஹ் இந்த நாளை எல்லாருக்குமே சிறப்பான நாளாக அமைச்சு வைக்கணும். மேலும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருளணும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லான்னு இந்த நாள் ரொம்பவே சிறப்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெருநாளுடைய ஃபர்ஸ்ட் டே தொழுகை தானே. நாங்கள் திடல் தொழுகைக்கு தான் போவோம். தொழுகை காலையில் 7 மணிக்கெல்லாம் சரியாக ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் 6:30லேருந்து 6:45க்குள்ளே அங்கே போயிடணும். ஸோ பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி ஃபாஸ்ட்டாக கிளப்பணும். காலை நேரம் கொஞ்சம் ஹரிபரியான டைமிங்காக தான் இருக்கும். அம்மா நான் பசங்களோட தான் போகிறோம். அப்பாடா ஒரு வழியாக குட்டீஸ் எல்லாம் கிளப்பிக்கிட்டு கிளம்பியாச்சு. முதல் நாளே ஆட்டோக்கெலாம் சொல்லி வச்சிடணும். 3 பள்ளியிலையுமே தொழு வைப்பாங்க. ஸோ பிஸியாக இருக்கும் ஆட்டோலாம். அல்ஹம்துலில்லாஹ் திடலுக்கு வந்தாச்சு. அக்கா கிட்ட தான் இருப்பேன்னு அக்கா கிட்டே சமத்தா இருந்தாங்க. வந்ததும் ஒரு குரூப் கிளிக் எடுத்துக்கிட்டாச்சு. என்னதான் வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னாலும் அந்த திடலில் எடுக்கிறது ஒரு சந்தோஷம் தாங்க. தொழுகை ஸ்டார்ட் பண்ணுற டைம் நெருங்கிடுச்சு. ஸோ பேபியை முசல்லால படுக்க வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது. பேபி எங்கே தொழும்போது அழுவாங்களோன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, அழுவாமல் சமத்தா இருந்துக்கிட்டாங்க. தொழுகை முடிஞ்சதுமே சனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேபியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்குமே ஜஹரானா ரொம்ப பிடிக்கும். எல்லாம் கொஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அழகாக உட்காந்துருந்தாங்க. வெயில் ஸ்டார்ட் ஆகி வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. பாப்பா கொஞ்சம் நசங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இருந்துக்கிட்டாங்க. ஏதோ அங்கே எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பெரியம்மாவை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவோம். பெருநாளாலே சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து சலாம் சொல்கிறது தானே. வீட்டுக்கு போய் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாதுன்னு இங்கே இருக்கிற டைம்லேயே ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பேபி இப்போ உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பசங்க 2 பேருக்குமே வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் இந்த தடவை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே சரியான பசிங்க. வந்ததுமே சாப்பிட உட்காந்துட்டோம். லாஸ்ட் ஈது மாதிரிலாம் இந்த ஈதுக்கு பெருசாக ஸ்பெஷலாக எதுவும் பண்ண முடியலைங்க. லாஸ்ட் ஈதுலையாவது பேபி கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தாங்க. தூங்க வச்சுட்டு பண்ணணும். இந்த ஈதுக்கு அவங்க என்னை விட்டு நகர்றதாவே இல்லை. ஊற ஆரம்பிச்சிட்டாங்களா, என்னை ரொம்ப தேடுறாங்க. என் ப்ரெசன்ஸ் பக்கத்தில் இருக்கணுன்ற மாதிரியே இருக்க போல் அவங்களுக்கு. இந்த பரோட்டா கூட வீட்டில் சுட முடியாமல் கடையில் வாங்கிக்கிட்டாச்சு. கோழியானம் காய்ச்சி வட்டலப்பம் வச்சு வடை சுட்டு இது எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க. நான் எதுவுமே பண்ணலை. இஃப்தாருக்கு பண்ணதோட சரி நாள். பட் குட்டீஸோட பெருநாள் கொண்டாடுறதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த பெருநாள் என்ன போலவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மூம்ஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.